بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ரமலானுடைய ஆரம்ப நாளிலிருந்து இதுவரை நாம் தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு வகையான விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஏகத்துவத்தை குறித்தும் நபிமார்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதனை குறித்தும் பைபிள் மற்றும் இந்து வேதங்களில் எல்லாம் ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்தி கூறப்பட்ட வசனங்கள் என்ன என்பதையும் ஆய்வு செய்தோம் கடந்த காலங்களில். அதைத் தொடர்ந்து முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கின்ற இணை வைத்தல் என்ற மாபாதகமான ஒரு காரியத்தை குறித்து, அது எந்தெந்த வகையில் எந்தெந்த வடிவத்தில் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கிறது, அதனை நியாயப்படுத்துகிறவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளை எந்த அளவுக்கு மனித சமூகத்திலே வளைத்தும் திரித்தும் பேசி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் தொடர்ந்து நாம் கடந்த காலங்களிலே அறிந்து வந்தோம். அதில் நேற்றைய தினம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அப்துல் காதிர் என்கிற இந்த ஒரு மாமேதை எப்பொழுது வாழ்ந்தார், எப்பொழுது மரணித்தார், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தார், அவர் இணை வைத்தலை கண்டித்து ஏகத்துவத்தை வலியுறுத்தி எந்த அளவுக்கு தான் கைப்பட எழுதிய கிரந்தங்களிலும் தன்னுடைய சொற்பொழிவுகளிலும் உரையாற்றினார் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் தொடர்ந்து அறிந்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அல்லாஹு அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்தில் வேரூன்றுவதற்கு காரணம், அல்லாஹு அல்லாதவர்களின் மீது அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு காரணம், அல்லாஹு அல்லாதவர்களும் நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கிறார்கள், நமக்கு பதில் தருகிறார்கள், நமக்கு சுகமளிக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே வருவதற்கு காரணம், யாராக இருந்தாலும், அது நபிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து போன நல்லடியார்கள் யாராக இருந்தாலும், ஒரு மனிதன் மரணித்து இந்த பூமிக்கு அடியிலே கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டால், அடக்கம் செய்த அந்த இறந்து போன மனிதர்களுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை கொண்டும் இஸ்லாமிய சமூகம் அறியாத காரணத்தினால்தான் இறந்து போன தீய மனிதர்கள் எல்லாம் பேய் வடிவத்தில், ஆவி வடிவத்தில் இந்த உலகத்திலே உலா வருகிறார்கள் என்றும், நல்லடியார்கள் எல்லாம் நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு பதில் தருகிறார்கள் என்கிற நம்பிக்கையும் இஸ்லாமிய சமூகத்திலே வேறொன்ற காரணம், இறந்து போனவர்களுடைய யதார்த்த நிலை என்ன, அல்லாஹ் அவர்களை குறித்து என்ன சொல்கிறான் என்பதை அறியாதவர்களாக முஸ்லிம் சமூக மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த உலகத்தில் யார் மரணித்தாலும் மரணித்த நபர்களுடைய யதார்த்த சத்திய நிலைப்பாடுகள் என்ன, நம்முடைய சொந்த கருத்தல்ல, நம்முடைய அமைப்பினுடைய கருத்துகளும் அல்ல, நம்முடைய அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகிற பத்திரிகைகளை மேற்கோள் காண்பித்தும் இந்த உரை அமைக்கப்படுவதில்லை. நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வினுடைய வேதத்தின் அடிப்படையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளின் அடிப்படையில்
இறந்து போனவர்களுடைய யதார்த்த சத்திய நிலை என்ன என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் நேற்றைய உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டது என்று வாய் வழி தவறி ஒரு செய்தி வந்தது. அது சூரிய கிரகணம் என்று மாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படி சுட்டி காண்பித்து உதவிகள் செய்தால் திருத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது சந்திர கிரகணம் அல்ல, அது சூரிய கிரகணம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து போனால் மரணித்தவர்களுடைய யதார்த்த நிலை என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? பூமிக்கடியில் கொண்டு போய் புதைத்து பல நாட்களாகி பல வருடங்களாகி அவர்களுடைய நிலை என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கு முன்னால் நாமெல்லாம் தினந்தோறும் இரவிலே உறங்கச் செல்கிறோம். உறங்கச் செல்கிற நம் அனைவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது உறக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும், இந்த உலகத்தில் உயிரோடு, நம்முடைய பாஷையில் உலகத்தில் ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு செவி கேட்குமா, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியுமா என்று ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய வாழ்வு அதற்கு சாட்சி. ஒரு மனிதன் அயர்ந்து தூங்கினால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே இதற்கு நீங்கள் ஆதாரங்களை பார்க்கலாம். உருவ வழிபாட்டை எதிர்த்து ஒரு 3 இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்தினார்கள். இணை வைக்க தூண்டி அவர்களை பல்வேறு வகையிலே அடக்குமுறை செய்த ஒரு மன்னன் ஒரு காலத்திலே வாழ்ந்தான். எந்த வகையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு குகையிலே போய் தஞ்சம் புகுந்தார்கள் அந்த 3 மக்கள். நல்லடியார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த 3 மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேல் அந்த 3 மனிதர்களையும் அல்லாஹ் உறங்கச் செய்கிறான். திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் 19வது வசனம். உறங்கி முழிந்த அந்த மக்கள் தங்களிடம் இருக்கின்ற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் உணவு வாங்குவதற்காக வேண்டி ஒரு மனிதனை அனுப்புகிறார்கள். 3 பேரில் ஒரு மனிதர் வெளியே செல்கிறார். அவர் சென்று தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கொடுத்து உணவு கேட்கும் பொழுது கடைக்காரர் அந்த ரூபாய் நோட்டைகளை வாங்கி பார்க்கிறார், அந்த தினாரை பார்க்கிறார், அந்த காசுகளை பார்க்கிறார். இது பலகால ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நாணயங்கள் ஆயிற்று, நீங்கள் யார் என்று விசாரிக்க தொடங்குகிறார். அப்பொழுதுதான் இவர்களுக்கு தெரிந்தது, நாம் குகையில் பல 100 ஆண்டு காலம் நாம் உறங்கிவிட்டோம் என்று அந்த மக்களுக்கே தெரிந்தது. எந்த அளவுக்கு அந்த மக்கள் உறங்கினார்கள் என்றால், ஆட்சிகள் மாறி இருக்கிறது, நாணயங்கள் மாறி இருக்கிறது, மக்களுடைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது, பல நூற்றாண்டுகள் உருண்டோடி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை உறங்க வைத்திருக்கிறானாம். கால காயிலும் மின்ஹும் கம் நபிஸ்தும், மூவரும் பேசிக் கொண்டார்களாம், நாம் எத்தனை மணி நேரம் உறங்கி இருப்போம், எத்தனை நாள் உறங்கி இருப்போம், எப்பொழுது நாம் உறங்கினோம் என்று அவர்களுக்குள் பேசினார்களாம். காலு, அவர்களுக்குள் ஒரு மனிதன் சொன்னாராம், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு நாளோ ஒரு நாளின் பாதியோ தான் நாம் உறங்கி இருப்போம் என்று ஒரு மனிதர் சொன்னாராம். காலு, இன்னொரு மனிதர் சொன்னாராம், ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும், நாம் எத்துணை நாள் உறங்கினோம் என்பதை அல்லாஹ்வே நன்கு அறிவான், வீண் தர்க்கம் நமக்குள் வேண்டாம் என்று முடிவு செய்தார்களாம். பூமிக்கு மேல் உறங்கிய மக்கள், பல நூற்றாண்டுகள் அந்த மக்கள் உறங்கி இருக்கிறார்கள். உறங்கிய அந்த மக்கள் எத்துணை நாள் உறங்கினார்கள் என்று அந்த மக்களுக்கே தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு நாளோ ஒரு நாளின் பாதி அளவோதான் நாம் உறங்கி இருப்போம் என்று அந்த நல்லவர்கள் கூறினார்கள். 18வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, பூமிக்கு மேல் உறக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. தாம் உறங்கிய நேரம் என்ன, எழுந்த நேரம் என்ன என்பது கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நித்திரையை பூமிக்கு மேல் உறங்கிய மக்களுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் 18வது அத்தியாயத்திலே சொல்கிறார். 2வது அத்தியாயத்தின் 259வது வசனத்தில் இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.
ஒரு நல்லடியார் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கிராமத்திற்கு அருகிலே சென்று கொண்டிருந்தாராம். அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாழடைந்து தரிசு நிலமாக எந்த ஒரு விளைச்சலும் இல்லாமல் பூமிகள் எல்லாம் செத்து போய் வறட்சி பகுதியாக அந்த பகுதி முழுவதும் காட்சி அளிக்கிறதாம். அந்த இடத்தை பார்த்து அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்களாம், கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா, இறந்து போன இந்த பூமிகளை எல்லாம் அல்லாஹ் இனி எப்படி உயிர்ப்பிப்பானோ, இனி இந்த ஊருக்கு எப்படி ஒரு செழிப்பு வருமோ, வறண்ட இந்த பிரதேசங்கள் எல்லாம் எப்படி இனி செழிப்பாகுமோ என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாராம். ஃபஅமாதஹு அல்லாஹு மிஅத ஆமின் ثم பஅஸஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அந்த பூமியை எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி, இறந்து போன மனிதர்களை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறேன் என்கிற அந்த சாட்சி அவருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை சிறிது காலம் உறங்கச் செய்தான். கால கம் லபிஸ்த, எத்துணை நாள் உறங்கினார் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவரும் பதில் சொன்னார், கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாளோ ஒரு நாளின் பாதியோ தான் உறங்கினேன் என்று அவரும் பதில் சொன்னாராம். ஆனால் அவர் உறங்கிய நேரம் என்ன நாள் என்ன என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது, கால பல் லபிஸ்த மிஅத ஆமின், ஒரு நூற்றாண்டு வரை அந்த மனிதர் அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உறங்கி இருக்கிறார். அவரை கண்விழித்து பார்க்க செய்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு நூற்றாண்டு காலம் நீங்கள் உறங்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு மரணம் வந்திருக்கிற தற்காலிக மரணம், அதற்கு ஒரு சாட்சி. ஃபன்லுர், நீங்கள் பாருங்கள், இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்ன, நீங்கள் கொண்டு வந்த உணவுகளையும் பானங்களையும் பாருங்கள், எல்லாம் கெட்டு போயிருக்கிறது, எல்லாம் ஒரு புதிதாக இருக்கிறது உங்களுடைய பானங்கள், உங்களுடைய உணவுகள் எல்லாம். அதே நேரத்தில் உங்களுடைய கழுதையை பாருங்கள், நீங்கள் ஏறி வந்த சவாரி செய்த கழுதை, அவை உருமாறி உருக்குலைந்து அந்த கழுதை இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் உறங்கி ஒரு நூற்றாண்டு காலமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அவர் பார்க்க பார்க்க அந்த கழுதைக்கு சதை பிண்டங்களை பொருத்தி உயிரையும் கொடுத்தான் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி வருகிறான். அது நமக்கு விஷயம் அல்ல. இங்கே இந்த ஒரு உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 100 ஆண்டு காலம் உறங்கி இருக்கிறார். எழுந்த அந்த மனிதர் சொல்கிறார், கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாளோ ஒரு நாளின் பாதியோ தான் உறங்கி இருக்கிறேன் என்று உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னதை அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 259வது வசனத்தில் சொல்கிறான். இந்த 2 வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிற சத்தியம் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மை போல சாதாரண உறக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் உறங்கினால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. அல்லாஹ் உதாரணத்திற்காக பல 100 ஆண்டு காலம் 3 மனிதர்களை உறங்க வைத்திருக்கிறான், நல்லவர்களை. அவர்களுக்கும் உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று தெரியவில்லை. உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை 100 ஆண்டு காலம் அல்லாஹ் உலகத்திலே பூமிக்கு மேல் அல்லாஹ் படுக்க வைத்திருக்கிறான். அவருக்கும் இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்ன என்று அவருக்கும் தெரியாமல் இருந்தது என்பதிலிருந்து என்ன சத்தியம் புரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் உறங்கிவிட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நித்திரையை, ஆழ்ந்த நித்திரையை அல்லாஹ் கொடுத்து விட்டால், இந்த உலகத்திலே இருந்து அந்த மக்கள் பிரிந்து விடுவார்கள். உலகத்தில் என்ன நடக்கும் என்பதே தெரியாது. இது பூமிக்கு மேல் உள்ளவர்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 27வது அத்தியாயத்தின் 80வது வசனம், நாம் எந்த நம்முடைய சுய கருத்தையும் சொல்ல மாட்டோம் என்பதால் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை மட்டுமே தான் கோட்படுகிறேன். 27வது அத்தியாயத்தின் 80வது வசனம், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா வலா துஸ்மிஉல் சும்ம துஆ இதா வல்லவ் முத்பிரின், நபியே நீங்கள் நாடியவர்களை, நீங்கள் அல்லாஹ் நாடியவரை தவிர நீங்கள் இறந்தவர்களை செவியேற்க வைக்க முடியாது. நபியே நீங்கள் போய் இறந்தவர்களை நீங்கள் போய் செவியேற்க வைக்க முடியாது. மேலும் ஒரு செவிடன் புறங்காட்டி திரும்பி நின்றால் அவனுக்கு நீங்கள் செவியேற்க வைக்கவும் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உதாரணம், இந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், செவிடர்களை எப்படி உங்களால் கேட்க வைக்க முடியாதோ, உங்களால் எப்படி இறந்தவர்களை செவியேற்க வைக்க முடியாதோ, அதே போல உங்களுடைய சத்திய போதனைகளை அவர்களால் செவியேற்க வைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 30வது அத்தியாயத்தின் 52வது வசனம், ஃபஇன்னக லா துஸ்மிஉல் மௌதா,
நபியே மரணித்தவர்களை நிச்சயமாக நீங்கள் கேட்க வைக்கவே முடியாது. சும்ம துஆ இதா வல்லவ் முதுபிரின், அதே ஆயத். ஒரு செவிடனை செவியேற்க வைக்கவும் உங்களால் முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஆயத்தை எப்படி திரிக்கிறார்கள் தெரியுமா? ஃபஇன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்தவர்களை கேட்க வைக்க முடியாது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர அல்லாஹ் நாடினால் கேட்க வைக்க முடியும் என்றுதானே அர்த்தம். நிறைய இமாம்கள் இந்த ஹதீஸ்களுக்கு இரண்டு வசனங்களுக்கு இரண்டு வகையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். 27வது அத்தியாயத்தின் 80வது வசனமும் 30வது அத்தியாயத்தின் 52வது வசனங்களுக்கும் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் இரண்டு வகையான விளக்கங்களை எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் கொடுக்கிறார்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா களத்தில் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் புறக்கணிப்பதற்கு உதாரணமாக அவர்கள் எல்லாம் உள்ளம் செத்து போனவர்கள், காதிருந்தும் கேட்பாதவர்கள், உள்ளமிருந்தும் சிந்திக்காதவர்கள், ஆகவே அவர்கள் எல்லாம் இறந்து போனவர்கள், அவர்களை நீங்கள் செவியேற்க வைக்க முடியாது, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாது என்றும் ஒரு சாரார் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேரடியாகவே அல்லாஹ் அழகாக உதாரணத்தின் மூலம் தான் சொல்கிறான். இறந்தவன் எப்படி செவியேற்க மாட்டானோ அதே போல, செவிடன் எப்படி செவியேற்க மாட்டானோ அதே போல, ஒரு வாய் பேசாத ஊமை திரும்பி நின்றால் அவனுக்கு காதும் கேட்காது என்று இருந்தால் அவன் எப்படி செவியேற்க மாட்டானோ அதே போல இறை நிராகரிப்பாளர்கள் சத்தியத்தை உணர மாட்டார்கள் என்பதுதான் சத்தியம் என்று இன்னொரு முஃபஸ்ஸிரீன்களும் விளக்கம் சொல்கிறார்கள். எதானாலும் இங்கே பிரதிபலிக்கிற ஒரு சத்திய வார்த்தை நான் பார்த்த சொல்கிறே, அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இறந்தவர்கள் எப்படி கேட்க மாட்டார்களோ, இறந்தவர்கள் எப்படி சிந்திக்க மாட்டார்களோ, செவிடர்கள் காதில் எப்படி நல்ல விஷயங்கள் விழாதோ, ஊமையர்கள் எப்படி பேச முடியாதோ, அதே போல நல்ல விஷயங்களை இவர்களால் உணர முடியாது என்று அல்லாஹ் நல்ல ஒரு ஓமையை சொல்கிறான். ஒரு கருத்த ஒரு மனிதனை பார்த்து நாம் பாஷையில என்ன சொல்லுவோம்? அவன் காக்காயை போல இருக்கிறான் என்போம், இல்லையா? காக்காயை எதற்காக வேண்டி உதாரணம் சொன்னோம்? அவன் பறக்கிறான் என்பதற்காக வேண்டியா? அவனுக்கு மூக்கு நீட்டமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டியா? அவனுக்கு ரெண்டு கால் இருக்கிறது என்பதற்காக வேண்டியா? அவன் வானத்திலே தான் பறப்பான், பூமியில இருக்க மாட்டான் என்பதற்காக வேண்டிய கருப்பு நிறத்திற்கு உதாரணம் சொல்லுவோமா இல்லையா? அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இறந்தவர்கள் எப்படி செவியேற்க மாட்டார்களோ அதே போல இறை நிராகரிப்பாளர்கள் செவியேற்க மாட்டார்கள். உதாரணம் அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபியே நீங்கள் தான் கேட்க வைக்க முடியாது, அல்லாஹ் கேட்க வைப்பான் என்று விதண்டாவாதம் பேசினால் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன் துஸ்மிஉ இல்லா மை யுமினு பிஆயாத்தினா ஃபஹும் முஸ்லிமூன். நபியே நீங்கள் யாரை கேட்க வைக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் யாரை கேட்க வைக்க முடியும் தெரியுமா? யார் நம்முடைய வசனங்களின் மீது ஈமான் கொண்டு உம்முடைய அழைப்பை யார் முற்றிலும் செவியேற்று, யார் நிச்சயமாக நேர்வழி இதுதான் என்று தெளிவாக தெரிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் கேட்க வைக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் நபியே நீங்கள் கேட்க வைக்க முடியாது என்று மரணித்தவர்களை சொல்கிறான். அப்ப நாம என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வே குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், இறந்தவர்களை உம்மால் செவியேற்க வைக்க முடியாது நபியே என்று சொல்கிறான் என்று நாம் சொல்லும் பொழுது, நபியே நீங்கள் தான் செவியேற்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர அல்லாஹ் நாடினால் அவுலியாக்களுக்கு செவியேற்க வைக்க முடியும் என்று விதண்டாவாதம் பேசுகிறார். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்கிறானே, இன் துஸ்மிஉ இல்லா மை யுமினு பிஆயாத்தினா ஃபஹும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்து உமக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற முஸ்லிம்களை உம்மால் செவியேற்க வைக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப உயிரோடு இருக்கக்கூடியவர்களை செவியேற்க வைக்கிற சுய ஆற்றல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு, மரணித்தவர்களுக்கு செவியேற்க வைக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டு. அப்படியா அர்த்தம்? அப்படியா அன்பார்ந்த சகோதரர்களே அர்த்தம்? எல்லோரையும் செவியேற்க வைக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உண்டு. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த உவமையோடு சொல்லுகிறானோ அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபியே இறந்தவர்களை எப்படி உம்மால் செவியேற்க வைக்க முடியாதோ அதே போல செவிடனுக்கு நீ சத்தியத்தை சொன்னாலும் காதில் ஏறாது. ஒரு ஊமை, வாய் பேசாத ஒரு ஊமை செவிடனாக திரும்ப, அவன் காதும் கேட்காது வாயும் பேசாத ஒரு ஊமை திரும்ப நின்றால், புறமுதுகுக்கு பின்னால் நின்று அவனை அழைத்தால் அவனுக்கு எப்படி செவியேற்காதோ அதே போல இறந்தவன் செவியேற்க மாட்டான். அழகான உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி
அல்லாஹ் தொடர்ந்து பல இடங்களில் எப்படி அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் 35வது அத்தியாயத்தின் 19, 20, 21, 22 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணங்களின் மூலம் எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். வமா யஸ்தவில் அமா வல் பசீர், குருடனும் பார்வையுடையவனும் எப்படி சமமில்லையோ, குருடனும் பார்வையுடையவனும் எப்படி சமமில்லையோ, முன்னுக்கு பின் முரணாக பார்வையுடையவனுக்கும் பார்வை இல்லாதவனுக்கும் நேர் மாற்றம். வலல்லுலுமாத்து வலன்னூர், இருளும் ஒளியும் எப்படி வேறுபாடாக இருக்கிறதோ, வித்தியாசமாக இருக்கிறதோ அதே போல வலல்லில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் எப்படி சமமாக இல்லையோ வேறுபாடாக இருக்கிறதோ அதே போல வமா யஸ்தவில் அஹ்யாஹு வலல் அம்வாத், இறந்தவனும் உயிரோடு உள்ளவனும் சரிசமம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உயிரோடு உள்ளவனும் இறந்தவனும் சரிசமம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் என்ன சொல்கிறார்கள்? உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் அவர்கள் ஒரே நிலைதான். உயிரோடு இருக்கும் பொழுதும் ஷேக் அப்துல் காதர் ஜீலானியை பாக்தாதிலே யாராவது அழைத்தால் வந்திருப்பார். இறந்த பிறகு 1000 முறை அழைத்தாலும் அவர் வருவார். உயிரோடு இருக்கும் பொழுது கேட்டதை போல மரணித்த பிறகும் கேட்பார். உயிரோடு இருக்கிற பொழுது நமக்கு பதில் சொன்னதை போல மரணித்த பிறகும் பதில் சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வமா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத், இறந்தவனும் உயிரோடு உள்ளவனும் சமமாக முடியாது. எப்படி சமமாக முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்க முடியாது என்று அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணங்கள் மூலம் நமக்கு விளக்கிவிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதற்கு ஒரு ஹதீஸை தவறாக விளங்கி வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நீங்கள் அடக்கிவிட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற வரை அவருக்கு மேல் நின்று அவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வார்த்தையை நீங்கள் புரிய வேண்டும். ஒரு மனிதனை நீங்கள் கொண்டு போய் அடக்கினால் அடக்கிய உடனே சென்று விடாதீர்கள். ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு நின்று அந்த அடியானுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனென்றால் அவர் உயிர் கொடுக்கப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார். அவருக்காக வேண்டி விசாரிக்கும் பொழுது திடகாத்திரமான உள்ளத்தை இறைவா நீ கொடுத்து கேட்கிற கேள்விகளுக்கு நல்ல பதிலை சொல்கிற ஆற்றலை நீ கொடு யா அல்லாஹ் என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்தனை செய்து நீங்கள் திரும்ப போகும் பொழுது உங்களுடைய காலடி ஓசையை அந்த மரணித்தவர் கேட்கிறார். இது ஹதீஸ். விவாத மேடைகளில் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று 1000 வசனங்களை நீங்கள் எடுத்து சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து செல்லுகிற மனிதர்களுடைய காலடி ஓசையை இறந்தவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே இறந்தவர்கள் கேட்பார்கள் என்று பேசுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் பொது அனுமதி என்று வருகிற இடங்களில் எல்லாம் பார்த்தால் விதிவிலக்கு என்று இருக்கும். விதிவிலக்கை பற்றி பேசும் பொழுது காரணகாரியங்களோடு ஆதாரங்களோடு பேச வேண்டும். அப்படி விதிவிலக்கான ஒரு சம்பவம் தான் காலடி ஓசையை அவர்கள் கேட்கிறார்கள் என்பது. அப்ப நாம சொன்னோம், காலடி ஓசையை கேட்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அதை மட்டும்தான் அவர்களால் கேட்க முடியுமே தவிர வேறு எதையும் அவர்களால் கேட்க முடியாது என்று நாம் பதில் சொன்னோம். அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், அது மட்டும்தான் என்ற ஹதீஸில் எங்குள்ளது? காலடி ஓசையை மட்டும்தான் அவர்கள் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது என்று நாம் சொன்னோம். அது விதிவிலக்கு. அது மட்டும்தான் என்று எங்கே உள்ளது? கேள்வி. கேள்விக்குரிய பதிலை ஆய்வு செய்து பார்க்காமல் இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று முடிவு செய்வதும் தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மட்டும்தான் என்று ஏன் சொன்னார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல மட்டும் என்று. இறந்தவர்கள் காலடி ஓசையை கேட்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து நிரந்தரமாகவே அவர்கள் கேட்பார்கள் என்று விளங்குவதா, அல்லது அந்த நேரத்தில் மட்டும் காலடி ஓசையை கேட்பார்கள் என்று விளங்குவதா? இரண்டு விளக்கம் உண்டு. மட்டும் என்று விளங்குவதற்கு பெரிய அறிவொன்றும் தேவையில்லை. அந்த மனிதனை குளிப்பாட்டி இருக்கிறார்கள், குளிப்பாட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த மனிதனை பூமிக்கடியிலே புதைப்பதற்கு முன்னால் பூமிக்கு மேலே ஜனாசாவோடு வைத்திருப்பார்கள். ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகியிருக்கும் பூமி எல்லாம் தோண்டி அவரை உள்ளே அடக்கம் செய்ய.
அப்பொழுதெல்லாம் காது கேட்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலடி ஓசை என்று சொல்லுகிறார். இறந்த பிறகு அடக்கம் செய்கிற அந்த அடக்க ஸ்தலத்தில் மண்ணை வாரி போடுவது, இன்ன பிற எல்லா வகையான காரண காரியங்களை செய்யும் பொழுது அந்த மனிதர் கேட்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இறந்த பிறகு காலடி ஓசை என்கிறார். அந்த மனிதன் இறந்த பிறகு காலடி ஓசையை தவிர இதனால் வரை இந்த பூமியில் அடக்கம் செய்த எல்லா மனிதர்களும் வாகனம் ஓடுவது, பறவைகள் பறப்பது, மனிதன் பேசுவது, எல்லா சப்தத்தையும் 24 மணி நேரமும் கியாம நாள் வரை எல்லா மக்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆகவே அது மட்டும் என்று நாம் சொல்கிறோம். புரிவதற்கு ஒரு உதாரணம், பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தலையும் கையும் வெளியே போடாதீர்கள் எழுதி வச்சிருப்பான். பாத்தீங்களா? பஸ்ல டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கையும் தலையும் வெளியே போடாதீர்கள் எழுதியிருப்பான். ஒருத்தன் பஸ்குள்ள உட்கார்ந்து 2 காலை வெளியே நின்றான். அப்ப வண்டியை நிறுத்தி டிரைவர் கேட்கிறாரு, அறிவு இருக்கா உனக்கு, காலை ஏண்டா வெளியே நீட்டுற, போர்டை படிக்கலையான்னு கேட்டா, கையும் தலையும் வெளியே நீட்டக்கூடாது இருக்கு, காலை நீட்டக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா அது எந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய வாதமோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலடி ஓசையை கேட்கிறார்கள் என்றால் காலம் முழுவதும் கேட்கிறார்கள் என்று அவர்கள் வாதத்தை தொடர்வார்களே, ஆனால் அபத்தம் நீடிக்கும். ஏனென்றால் தீயவர்கள் தான் அவர்களுடைய வாதத்தின் அடிப்படையிலே கியாம நாள் வரை காது கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். நல்லவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கம். நான் ஆரம்பத்தில் 2 வசனங்களை சொன்னேனே, உறங்கினால் ஒன்றுமே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பூமிக்கடியில் ஒரு மனிதனை கொண்டு போய் அடக்கினால் மலக்குமார்கள் வருவார்கள், கேள்வி கேட்கப்படும், அப்பொழுது அல்லாஹ் அவருக்கு உயிர் கொடுக்கிறான். கேள்விக்கு பதில் சொல்லலாமா இல்லையா? அடக்கினால் மலக்குமார்கள் வருவார்கள், ஹதீஸ் இருக்கிறது. மலக்குமார்கள் வந்தால் மன் ரப்புக்க தீனுக்க, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார், கேள்வி கேட்பார்கள். பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். பதில் சொன்ன பிறகு கெட்டவனாக இருந்தால் கியாம நாள் வரை வேதனை, நல்லவனாக இருந்தால் அவன் புதுமண மகனை போல உறங்குவான். கியாம நாளில் எழுப்பப்படும் பொழுது அதே போல கியாம நாளில் நல்லவர்கள் பேசிக் கொள்வார்களாம், நாம் பூமியிலே மரணித்தோமே, எத்தனை நாள் உறங்கி இருப்போம், இந்த கியாம நாள் எப்பொழுது வந்தது, 1 நாளா 2 நாளா? ஒரு மனிதர் சொல்லுவாராம், அசர்ல இருந்து மகரிப் வரை நல்லவர்களுடைய உறக்கம். மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது நல்லவர்களுடைய உறக்கத்துடைய நிலை. அப்படியானால் கபரில் நடப்பது என்ன அன்பார்ந்த சோர்களே? மையவாடி கபரில் ஒரு மனிதனை அடைக்கிறான், அங்கே நடப்பது என்ன? புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நஸை, எவ்வளவு ஹதீசுகள். தீயவனாக இருந்தால் அவனுக்கு அடிவுரைகள் ஆரம்பமாகும் கியாம நாள் வரை. நல்லவர்களாக இருந்தால், அவுலியாக்களாக இருந்தால், சுகதாக்களாக இருந்தால், அன்பியாக்களாக இருந்தால், நபிமார்களாக இருந்தால் ஒரு அழகான ஒரு தூக்கம். சொர்க்கத்து வாசனை காற்று, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு சொர்க்கத்து காற்று, கபரு விசாலமாக்கப்பட்டு பூஞ்சோலையாக மாற்றப்பட்டு புது மணமகனை போல அவர் உறங்குகிறார். அவருக்கு என்ன நடக்குது என்றே தெரியாது. இப்படிப்பட்டு இருக்கின்ற இந்த மன்னரை வாழ்க்கையை மரணித்து விட்டால் திரைமறை வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த திரைமறைவு வாழ்க்கை உள்ளவர்களை குறித்து யாருக்குமே தெரியாது. எப்படி வாழ்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் யாருக்குமே தெரியாது. ஆக அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற வாதம் சரியல்ல, மார்க்கத்திற்கு புறம்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலடி ஓசையை மட்டும் என்று ஏன் சொன்னார்கள்? என்ன காரணம்? அப்பொழுது அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, கேள்விகள் கேட்கப்படுகிறது. கேள்வி கேட்டு பதில் வாங்கியவுடன் உயிர் மீண்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கப்படுகிறது. குல்லு மன் அலைஹா ஃபான் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா. இந்த பூமி அதிர்ச்சி அடையும் பொழுது, பூமிக்கடியில் புதையுண்டு போன மனிதர்கள் பூமிக்கு மேலே கொண்டு வந்து கொட்டப்படும் பொழுது, வகாலல் இன்சானு மா லஹா, எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்பானே, அந்த கியாம நாள் வரை அவனுக்கு உயிர் அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கும். என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. இதுதான் நிலைப்பாடு. அவுலியாக்கள், நாதாக்கள், சுகராக்கள், பத்ரீன்கள் யாராக இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தால் ஆழ்ந்த உறக்கம். சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டால் ஆழ்ந்த உறக்கம். பூமியில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, பூமிக்கு திரும்ப வர முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே ஆயிஷா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் போர் நடந்தது. திரும்ப அப்துல் காதர் ஜீலானி அவர்களை போல 1000 முறை அழைத்தால் சங்கம் அவர் பிரசன்னமாக முடியும், வர முடியும் என்றிருந்தால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா அவர்கள் 2 பேரும் சண்டையிட்டார்களா இல்லையா? போர் நடைபெறுவதற்கு காரணமானதா இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கபருக்கு போயிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து ஆட்சி அடுத்தது யார் என்கிற ஒரு குழப்பம் நீடித்தது. அபூபக்கர் சித்திக் என்று தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து இவர்தான் ஜனாதிபதி என்று சொல்லி மரணித்திருக்கலாமே. திரும்ப ஹசன் ஹுசைன் பேரன் தனது இருதயத்தின் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அந்த ஹுசைனும் ஹுசைனும் கொல்லப்பட்டார்கள் என்பான்ற சொல்லை. ஹுசைன் கொல்லப்பட்டாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவுடைய மேலையில் இருக்கும் பொழுது ஹுசைன் அவர்கள் வந்தால் உரையை நிறுத்தி அவரை தூக்கி முத்தமிட்டு அமர வைத்து உரையை தொடங்குவார். தொழுகையின் பொழுது முதுகில தூக்கி வைத்துக் கொண்டு தொழுகுவார். அவர் கொல்லப்படுகிற உலகம் இந்த உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் திரும்ப வர முடியவில்லை? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தயக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் தயங்குகிறான். எதற்காக? நல்லடியாரின் உயிரை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் தயக்கம் காட்டுவதை விட வேறு எதற்கும் அல்லாஹ் தயக்கம் காட்டுவதே இல்லையாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நேசனுடைய சிறப்பு. அல்லாஹ்வுடைய நேசன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், இபாதத்துகள் பல செய்ய வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவன் மூலம் ஏகத்துவம் இந்த பூமி எங்கும் பரவ வேண்டும், அந்த அடியான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆனால் விதி எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஆனால் அல்லாஹ் தயக்கம் காட்டி கைப்பற்றுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவரை பார்த்த நம்முடைய ஆயத், இந்த ஆயத்தினுடைய யதார்த்தம், மரணித்தவரை நிச்சயமாக யாராலும் செவியேற்க வைக்க முடியாது. மரணித்து விட்டால் அவர்களுக்கும் உலகத்திற்கும் தொடர்புகள் முறிந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனோடு 3 காரியங்கள் தொடர்கிறது. அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய செயல்பாடுகள். 2ம் திரும்ப வருகிறது, 1 அவனோடு நிற்கிறது. 2, 1 பொருளாதாரம், உறவினர்கள் எல்லாம் அவனை விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். அவனுடைய நல்லமல் மட்டும்தான் அவனோடு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கவாசி என்றும் தீயமல்களுக்கு ஏற்றவாறு நரகவாசி என்றும் தீர்மானிக்கப்படுகிற இடம் அந்த இடம். ஆகவேதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்று யா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனை கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இனி இறந்தாலும் ஒரு மனிதன் இறந்து போனால் அவனுக்கு செவியேற்கின்ற எந்த சக்தியும் இல்லை என்று தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன பிறகும் நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து தான் பிரார்த்தனை செய்வோம் என்று வீம்பு பிடித்தால், அதுதான் எங்களுடைய தலையாய கொள்கை, பாரம்பரிய கொள்கை என்று வீராப்பு பேசினார். அல்லாஹுவை விடுத்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்தில் எவனாவது உதவி தேடி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களோடு பிரார்த்தனை செய்தால், சொல்லுகிற திருக்குரான் வசனங்களை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும். 7வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலிருந்து அவனுக்கு கிறகு காலம் தொடங்குகிறது. அப்படித்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்தார்களே, அவர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இறந்து போனால் அவர்களுக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் இறந்தவர்கள், இறந்தவனுக்கும் உயிரோடு உள்ளவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்றெல்லாம் அல்லாஹ் சொன்ன பிறகும் யாராவது அதையும் மீறி நிச்சயமாக இப்படித்தான் நாங்கள் இருப்போம், இப்படித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று யாராவது இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பல கேள்விகளை அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். 7வது அத்தியாயத்தின் 197வது வசனம், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி லா யஸ்ததிஊன நஸ்ரக்கும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன். அல்லாஹ்வை அன்றி யாரை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கும் உதவி செய்ய முடியாது, அவர்கள் அவர்களுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இதை விட தெளிவான வார்த்தை வேண்டுமா சொல்லுங்களே? வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாமல் யார் யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ, லா யஸ்ததிஊன நஸ்ரக்கும், அவர்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, வல அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 35வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்தாலும், இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்தாலும், லா யஸ்மஉ துஆஅக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகளை லா யஸ்மஉ, அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். இன் ததுஊஹும், நீங்கள் அழைத்தாலும், லா யஸ்மஉ துஆஅக்கும், உங்களுடைய துஆவை அவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள். வலவ் சமிஉ, ஒருவேளை அவர்கள் செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், அல்லாஹ் கொஞ்சம் கீழே இறங்கி விளக்குகிறான். வலவ் சமிஉ, அவர்கள் செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், மஸ்தஜாபு லக்கும், அவர்கள் உங்களுக்கு எந்த பதிலையும் தரமாட்டார்கள். வயௌமல் கியாமா, மேலும் மறுமை நாளில், யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், துஆ செய்து நீங்கள் அழைத்தீர்களே அந்த இணை வைத்தலை அவர்கள் மறுத்து விடுவார்கள் அந்த யௌமுல் கியாமாவிலே, அந்த மறுமை நாளிலே.
வலா யுனப்பிஉக மிஸ்லு கபீர், நிச்சயமாக நன்கு அறிபவனை போன்று எவருக்குமே உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள். அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 21வது வசனம், அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன், அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள், அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. இறந்து போன அவர்கள் வமா யஷ்அரூன அய்யான யுபஅஸூன், எப்பொழுது எழுப்பப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எல்லாம் மையத்தானவர்கள், இறந்து போனவர்கள், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன், இறந்து போனவர்கள், அவர்கள் எல்லாம் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. எப்பொழுது அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியும் நமக்கு சிந்திக்கின்ற பல வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம், அன்பார்ந்த சோர்களே, உலகத்தில் வாழும் பொழுது திருக்குரானை படிக்காத மக்கள், உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவை நினைக்காத மக்கள், உலகத்தில் வாழும் பொழுது இது போன்ற சத்திய போதனைகளுக்கு செவிமடுக்காத மக்கள், ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா, நபியே நல்லவர்களுக்கு, நபியே ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகிற செய்தியில் நல்லவற்றை கேட்டு தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுவார்களே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவரை சொல்லப்பட்ட ஆயத்திலிருந்து அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் உதவி தேடி அழைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு இறந்து போனவிடத்தில் சென்று நீங்கள் உதவி தேடினால் நிச்சயமாக மேற்சொன்ன இதுவரை பார்த்த ஆயத்துகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்கள், திருக்குரானுக்கு எதிராக நீங்கள் நடக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் மீண்டும் தொடர்ந்து நடந்தால் அல்லாஹ் 3வது விஷயமாக நமக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான், மரண நேரத்தில் உங்களை நான் விடமாட்டேன். எப்படியாகிலும் நீங்கள் என்னிடத்தில் வந்துதான் தீர வேண்டும். குறிப்பிட்ட காலம் தான் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஆயுள் காலத்தை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னிடத்தில் நீங்கள் வந்தேதான் ஆக வேண்டும். 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபௌனஹும், என்னுடைய மாணவர், என்னுடைய மலக் அந்த உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது, நீங்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள், பூமி என்னுடையது. இறந்து போனவர்கள் செவியேற்க மாட்டார்கள், துஆ செய்யாதே, காது கேட்காது, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்களை அழைத்தால் செவியேற்க மாட்டார்கள், செவியேற்றாலும் பதில் தர மாட்டார்கள். கியாம நாளில் நீங்கள் அழைத்ததை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இவ்வளவு வகுப்பு அல்லாஹ் நடத்துகிறான். அப்படியெல்லாம் அல்லாஹ் வகுப்பு நடத்தியும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வுடைய முடிவு, ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபௌனஹும், என்னுடைய வானவர் அவருடைய உயிரை கைப்பற்ற வரும் பொழுது என்னுடைய வானவர் அவரிடத்திலே கேட்பார், காலு ஐனமா குன்தும் ததுஉன மின் தூனில்லா, அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்தாயோ அவர்களெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். கியாம நாள், மறுமை நாளில் அல்ல, இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது, இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது அல்லாஹு அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டு இணை வைத்தலின் பக்கம் இஸ்லாமிய சமூகத்தை அழைக்கின்ற ஒவ்வொரு ஹஜ்ரத்மார்களும் வானவரிடத்திலே பதில் சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது. அவர்களுக்கு பின்னால் செல்கிற பாமர மக்கள் தப்பிக்கவே முடியாது. காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்தீர்களோ அவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பார்கள் வானவர்கள். காலு லல்லு அன்னா வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன், நிச்சயமாக எங்களை விட்டு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்களே. மனிதன் பேசுவான், எங்களை எல்லாம் விட்டவர்கள் ஓடிவிட்டார்களே. காலாகாலமாக கந்தூரிகள் நடத்தினோம், உருசு நடத்தினோம், மௌலூதுகள் நடத்தினோம், பொருளாதாரத்தை செலவிட்டோம், கால நேரத்தை வீண்வரையமாக்கினோம், உடல் உழைப்புகள் எல்லாம் செய்தோம், எங்களை காப்பாற்றுவார்கள் என்று. காலு லல்லு அன்னா வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன், எங்களை விட்டுவிட்டவர்கள் மாய்ந்து ஓடிவிட்டார்களே என்று இவர்கள் அந்த மரண நேரத்தில் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி மறுமை நாளிலோ எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி நிப்பாட்ட வைப்பான். அன்பார்ந்த சோர்களே, எல்லோரையும் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 6வது அத்தியாயத்தின் 22வது வசனம், வயௌம நஅசுருஹும் ஜமீஅன் ثم نقول للذين اشركوا اين شركاؤكم الذين كنتم تزعمون, நாம் அனைவர்களையும் அந்த நாளில் ஒன்று கூட்டி நிப்பாட்டப்பட்ட நேரத்தில் நான் அவர்களிடத்திலே கேட்பேன், அஸ்ரகு ஐன சுரகாவுக்கும் அல்லதீன குன்தும் தஸ்உமூன், எனக்கு இணையாளர்களாக என்னை விட்டு என்னால் படைக்கப்பட்டவரிடத்திலே உதவி தேடினீர்களே அவர்களெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே கேட்பான்.
16வது அத்தியாயத்தின் 86வது வசனம். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்து வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த வழிபாட்டுக்குரிய பொருள்கள் எல்லாம் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். கற்களானாலும் சூரியனானாலும் சந்திரனானாலும் மழையானாலும் செடிகொடிகளானாலும் தீயானாலும் காற்றானாலும் சந்திரனானாலும் சூரியனானாலும் வானவர்களானாலும் அல்லது சைத்தானானாலும் அல்லது நபிமார்களானாலும் அல்லது அவுலியாக்களானாலும் அல்லது மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ எல்லாம் அந்த மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். கொண்டு வரப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்பதை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நீங்கள் பாருங்கள். 16வது அத்தியாயத்தின் 86வது வசனம். வஇதார அல்லதீன அஸ்ரகு சுரகாஅஹும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் யார் யாரையெல்லாம் வணங்கினானோ அவர்களோடு மனிதன் மறுமை நாளிலே நிப்பாட்டப்பட்டிருப்பான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், காலூ ரப்பனா, இறைவா, ஹாஉலாஇ சுரகாஉனா அல்லதீன குன்னா நதுஉ மின் தூனிக். நாங்கள் வணங்கினோமே, உன்னை விட்டு நாங்கள் இபாதத்துகள் செய்தோமே, அழைத்து பிரார்த்தனை செய்தோமே, அவைகள்தான் இவைகளெல்லாம், அவர்கள்தான் இவர்களெல்லாம். வானவர்களை பார்த்து, ஜின்களை பார்த்து, சைத்தான்களை பார்த்து, நபிமார்களை பார்த்து, அவுலியாக்களை பார்த்து, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரற்ற இன்னபிற பொருள்களை எல்லாம் யார் யாரெல்லாம் வழங்கினார்களோ, உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாவற்றையும் பார்த்து மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் நான் அவரை வணங்கினேன், யா அல்லாஹ் நான் இவரை வணங்கினேன், யா அல்லாஹ் நான் இதை வணங்கினேன், யா அல்லாஹ் நான் அதை வணங்கினேன். எல்லா மறுமை நாளிலே சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் அவர்கள் திரும்ப என்ன சொல்லுவார்கள்? நிச்சயமாக ஃபஅல்கௌ இலைஹுமுல் கௌல இன்னக்கும் லகாதிபூன். நாங்கள் உங்களை எங்களிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லவே இல்லையே, நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் எங்களை காட்டிக் கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாதவர்கள் சொல்லுவார்கள். அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவார், யா அல்லாஹ் குன்யத்து தாலிபீன் என்ற ஒரு கிதாபை நான் எழுதினேன், அதில் நான் அப்பொழுதே எழுதிவிட்டுத்தான் யா அல்லாஹ் நான் மரணித்தேன். அல்லாஹு அல்லாத யாரின் மீதாவது நம்பிக்கை வைத்தால் அது இணை வைத்தலில் கொண்டு போய் முடியும். அல்லாஹு அல்லாத யாரடையும் அழைத்து உதவி தேடாதே, படைப்பினங்களிடத்தில் உதவி தேடாதே, படைத்தவர்களிடத்தில் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் உதவி தேடு என்றுதான் யா அல்லாஹ் நான் சொன்னேன். அப்துல் காதர் ஜீலானி போயிருவார். எல்லா நபிமார்களும் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றுதான் நாங்கள் சொன்னோம், உனக்கு தெரியாதா யா அல்லாஹ்? எல்லாம் நபிமார்களும் சொல்லுவார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். 10வது அத்தியாயத்தின் 28வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ யௌம நஅசுருஹும் ஜமீஆ ثم نقول للذين அஷ்ரகு மகானக்கும். இணை தெய்வங்கள் எல்லாம் அந்த நாளில் கொண்டு வரப்படும், எல்லோரும் அங்கே நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அன்தும் வசுரகாஉக்கும் ஃபஸய்யல்னா பைனஹும் வகால சுரகாஉஹும் மா குன்தும் இய்யான தஅபுதூன். நிச்சயமாக மறுமை நாளில் விசாரணைக்காக வேண்டி அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த நாளில் நீங்கள் வணங்கிய தெய்வங்களும் அந்த இடத்திலே நில்லுங்கள் என்று சொல்லப்படும். பின்பு அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தெய்வங்களை விட்டும் அவர்களை அல்லாஹ் பிரித்து அப்படியே நிறுத்துவான். வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். நல்லவர்களும் கெட்டவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்பான். 6வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் எல்லோரையும் மறுமை நாளிலே எழுப்புவான், எழுப்பி கேட்பான், எனக்கு இணை வைத்து வணங்கியவர்கள் எல்லாம் எங்கே என்று. பிரிதொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இணை வைத்து வணங்கியவர்களையும் மறுமை நாளிலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் இவர்களைத்தான் வணங்கினேன் என்று. 10வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வணங்கிய மக்களையும் வணங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் தனித்தனியாக பிரித்துவான். சூரத் யாசீனிலே சொல்கிறான், வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். நல்லவர்களும் கெட்டவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்று மறுமை நாளிலே சொல்லுவான். 5வது அத்தியாயத்தின் 116வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரிந்து நிற்கின்ற இணையாளர்கள் என்று இவர்கள் வணங்கி வழிபட்டு வந்த அவர்களை முதலில் அல்லாஹ் விசாரிக்கிறான். என்ன விசாரணை? நீங்கள் தான் அப்படி சொன்னீர்களா? விசாரணை. அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, கிறிஸ்துவ சமூகத்தை அல்லாஹ் அழைக்கிறான், கிறிஸ்துவ சமூக மக்களை அழைக்கிறான். வாடிகளில் இருக்கிற போப்பாண்டவர் முதற்கொண்டு பாமர கிறிஸ்தவன் வரை எல்லோரும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஈசா நபியும் கொண்டு வரப்படுவார். 5வது அத்தியாயத்து 116வது வசனம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெறுகிறது. என்ன விசாரணை? வைது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே,
அன்த குல்த லின்னாசி இத்தஹதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், உன்னையும் உன்னுடைய தாய் மரியத்தையும் என்னை விட்டுவிட்டு அவர்களை வணங்குமாறு நீதான் இவர்களுக்கு சொன்னாயா? கேள்வி அன்பார்ந்த சோர்களே, யாரும் தப்பிக்க முடியாது. இது முஸ்லிம்களுக்குரிய உபதேசம் அல்ல, மனிதர்களுக்குரிய உபதேசம். இந்த உபதேசம் அல்லாஹ் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டார்களோ அவர்களுக்குரிய உபதேசம். இந்த உபதேசம் அல்லாஹுவை வணங்கிய மக்களுக்குரிய உபதேசம் அல்ல, அல்லாஹுவை விடுத்து அல்லாஹு அல்லாதவர்களை வணங்கிய மக்களுக்கு உபதேசம். யாராக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. வைது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாசி இத்தஹதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னை விட்டு நீர்தான் உம்மையும் உம்முடைய தாயும் வணங்குமாறு சொன்னாயா? கால சுபஹானக யா அல்லாஹ், நீயே மிகப்பெரிய தூய்மையானவன் யா அல்லாஹ். மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ, யா அல்லாஹ் அவ்வாறு நான் கூறவே இல்லை. அப்படி நான் கூறியிருந்தால் அது உமக்கு தெரியாதா யா அல்லாஹ் என்று சொல்லுகிறார். நான் என்ன அந்த மக்களிடத்தில் சொன்னேன் தெரியுமா யா அல்லாஹ்? மா குல்து லகும் இல்லாமா அமர்தனி பிஹி அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். ஏன் அல்லாஹுவை வணங்க வேண்டும்? ரப்பி வ ரப்பக்கும், எனக்கும் ரப்பு அவன்தான், உங்களுக்கும் ரப்பு அவன்தான். ஆகவே அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள் என்றுதான் யா அல்லாஹ் நான் சொன்னேன். வ குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து பிஹிம், நிச்சயமாக யா அல்லாஹ் நான் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் நான் இதைத்தான் யா அல்லாஹ் சொன்னேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நீ என்னை உயர்த்திய பிறகு யா அல்லாஹ் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று எனக்கு தெரியாது யா அல்லாஹ். ஈசா நபியினுடைய பதில் அன்பார்ந்த சோர்களே, ஈசா நபியினுடைய பதில். இனி இஸ்லாமிய சமூக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இதே போன்று அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் அழைக்கிறான். அப்துல் காதிர் ஜீலானியே, உம்மை அழைத்து நீதான் பிரார்த்தனை செய்ய சொன்னாயா என்று கேட்கும்போது அப்துல் காதிர் ஜீலானி சொல்வார், ஆமாம் யா அல்லாஹ், நீதான் எனக்கு ஹவுசுல் ஆலம் என்று பெயர் வைத்தாய். நீ என்னுடைய கலீஃபா வல்லவா? அப்துல் காதிர் ஜீலானி ஆகிய என்னுடைய கலீஃபா தானே நீயும் நானும் அந்த மறுமை நாளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நீ வலிக்கு விழும் பொழுது நான் தானே உன் கையை பிடித்தேன். ஆகவே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் இந்தியா முளைக்க, உலகம் முளைக்க நான் எல்லா வகையிலும் மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 1000 முறை என்னை அழைத்தால் எல்லா ஊர்களுக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் நான் செல்லுவேன். அது உனக்கு தெரியாதா யா அல்லாஹ்? இப்படியா அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவார் அன்பார்ந்த சோர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், யா அல்லாஹ் என்னை நீ கைப்பற்றிய பிறகு என்ன நடந்தது என்று எனக்கே தெரியாது யா அல்லாஹ், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை யா அல்லாஹ் என்று அவர் மறுமை நாளிலே சொல்லிவிடுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார் அன்பார்ந்த சோர்களே. யௌமலா தம்லிகு நஃப்சுல்லி ஷைஇன் யௌமலா தம்லிகு நஃப்சுல்லி நஃப்சின் ஷைஆ, எந்த மனிதன் எந்த மனிதனுக்கும் அந்த மறுமை நாளில் எந்த உபகாரம் செய்ய முடியாது. வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், எல்லா ஆட்சியும் அதிகாரம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் எல்லோரையும் நிறுத்தி இவருடைய இணை வைப்பாளர்களையும் மறுமையிலே கொண்டு வருவானாம். அப்பொழுது மனிதன் சொல்லுவானாம், இவர்களைத்தான் வணங்கினேன் என்று. அவர்களையும் இவர்களையும் தனித்தனியாக நிறுத்தி அல்லாஹ் விசாரிப்பானாம். விசாரிக்கும் பொழுது இணை வைப்பாளர்கள் சொல்வாராம், நாங்கள் உங்களை வணங்க சொல்லவில்லை, இந்த நாளில் எங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டி கொடுக்காதீர்கள் என்று ஒதுங்குவார்களாம். அது மட்டும் அல்லவாம், 46வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹுசிரன் நாசு கானூ லஹும் அதான் வ கானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். இவர்கள் துஆ செய்து இபாதத்து செய்தார்களே, அழைத்து இபாதத்து செய்தார்களே, அந்த இபாதத்து செய்த இணையாளர்கள் எல்லாம் மறுமை நாளில் இவர்களுக்கு எதிராக வருவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை மட்டும் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்துவிட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். இதுவரை பார்த்த ஆயத்துகள் எல்லாம் ஒரு மனிதன் சாதாரணமாக உறங்கினாலே உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு தெரியாது. குகைவாசிகளை உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 100 ஆண்டு காலம் 100 ஆண்டுகள் அல்லாஹ் உறங்க வைத்திருக்கிறான். அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. மரணித்து போனால் அல்லாஹ் சொல்கிறான், செவியேற்க மாட்டார்கள், செவியேற்றாலும் பதில் தர மாட்டார்கள், அவர்கள் உலக தொடர்பை அருந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அவர்கள் கியாம நாளில் வருவார்கள், அவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று சொன்னான். அழைத்து பாருங்கள், அழைத்தாலும் பதில் தர மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் மரணித்து போனவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல என்றான். பல வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொன்னான். அன்பார்ந்த சகோதரர்களே, இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அடியானை பார்த்து ஆச்சரியப்படுகிறானாம். ஹதீஸுல் குதுஸ், அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு நபிமொழி இந்த நபிமொழி. அடியார்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆச்சரியம் அடைகிறானாம். என்ன ஆச்சரியம்? அஹ்லுக்கு வ யுஅபது ஐரி, நான் தான் அவனை படைத்தேன், ஆனால் மனிதன் என்னை வணங்காமல் யாரையெல்லாமோ வணங்குகிறான். நான் ஆச்சரியப்படுகிறேன். அஹ்லுக், நான் தான் படைத்தேன், வ யுஅபது ஐரி, ஆனால் இபாதத் நான் அல்லாதவனுக்கு மனிதன் செய்கிறான். நான் இதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வர்சுக், நான் தான் அவனுக்கு உணவளிக்கிறேன். வயுஸ்கரு கைரி, ஆனால் நான் அல்லாதவனுக்கு மனிதன் நன்றி செலுத்துகிறான். நான் ஆச்சரியப்படுகிறேன் மனிதனை பார்த்து. அல்லாஹ் சொல்லுகிறானாம், அல்லாஹ் சொல்லுகிறானாம், என்னுடைய வானத்திற்கு கீழ் என்னுடைய பூமிக்கு மேல் வாழுகிறான் மனிதன். அஹ்லுக், நான் தான் அவனை படைத்தேன். வயுஅபது, இபாதத்து செய்கிறான். யாருக்கு? கைரி, நான் அல்லாத மனிதனுக்கு இபாதத்து, நான் அவனை படைக்கிறேன், எவனுக்கெல்லாமோ இபாதத்து செய்கிறான். வர்சுக், நான் உணவு கொடுக்கிறேன். வயுஸ்கரு கைரி, நான் அல்லாதவனுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறான். சாதாரண தியரி என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? படைத்தவனை வணங்க வேண்டும், கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான தியரி. படைத்தவனை வணங்க வேண்டும், கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குகிறார்கள், கொடுத்தவனை மறந்து கொடுக்காதவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் அன்பார்ந்த சகோதரர்களே? இது ஏகத்துவத்திற்கு எதிரான சிந்தனை. இறந்தவர்கள் நிச்சயமாக செவியேற்கவே முடியாது. இறந்தவர்கள் செவியேற்றாலும் நமக்கு எந்த உபகாரமும் செய்ய முடியாது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் உலகத்து நீதிமன்றத்தை போல அல்ல. பரிந்துரையை கேட்டு ஜட்ஜு தீர்ப்பு சொல்வதற்கு, வக்கீலுடைய வாதாடும் திறமையை ஏற்றவாறு ஜட்ஜு தீர்ப்பு சொல்வதற்கு உலகத்து நீதிமன்றம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். நம்மை படைத்த இறைவன் நம்மை நன்கு அறிந்து வைத்துதான் அங்கே தீர்ப்பு சொல்ல போகிறான். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நீங்கள் நன்மையை செய்தாலும் அதை மறுமை நாளிலே பார்ப்பீர்கள், அணு அளவு தீமையை செய்தாலும் அதையும் மறுமை நாளிலே பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆகவே இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய, உறங்காத, நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நாம் கேட்காமலேயே நமக்கு பல உபகாரங்களையும் அருள்களையும் நமக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன். அவன்தான் இந்த உலகத்தில் நம்மை கண்காணிக்கக்கூடியவன். அவனிடத்தில் தான் சொர்க்கம் உண்டு, அவனிடத்தில் தான் நரகம் உண்டு. அவனை வணங்கிய மக்களுக்கு அவன் சொர்க்கத்தை கொடுப்பான், அவனை வணங்காத மக்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். ஏகத்துவம் என்பது சொர்க்கம், ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் மறுமை நாளிலே சொர்க்கம். சொர்க்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும். தவக்குல்து அலல்லாஹ், எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில் தலை சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் நல்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.